இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் துவையல் தாங்க பார்க்க போகிறோம். சுண்டக்கான்னு சொன்னாவே எல்லார் முகம் சுழிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கசப்பாக இருக்குன்றதுனால. கசப்புன்னா ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காதுங்க, லைட்டாக தான் இருக்கும். அதுவும் நம்ம செய்கிற அந்த துவையல் குழம்பு இதெல்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த கசப்பே தெரியாது. கசப்பே இல்லாமல் செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. என்கிட்ட மண் சட்டி இருக்குதுன்னு மண் சட்டியில் பண்ணியிருக்கேன். மண் சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நம்ம வந்து எங்கள் வீட்டு செடியிலே இருக்குது, சுண்டக்காய் செடியிலே. அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடைங்களில் கிடைக்கும். இந்த வயசானவங்கெல்லாம் விற்பாங்க, அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து. சுண்டக்காய் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வந்து பச்சை சுண்டக்காயாக எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதுக்காக தான் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். இந்த பச்சை கலரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஆகும். அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி பெரட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சுண்டைக்காயை பச்சை, அதாவது இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் வாங்கி நம்ம வீட்டில் சமையல் செஞ்சு சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க. நம்ம வத்தல் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா இது எதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுண்டக்காவை செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு வயிற்று புண்ணு ஃபஸ்ட்டு சரியாகும். நமக்கு வயிற்று செரிமானம் இந்த மாதிரி அஜீரணம்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு டக்குன்னு சரியாயிடும். பார்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு. இது வந்து ஒரு 50 கிராம் தான் இருக்கும் இந்த உளுத்தம்பருப்பு. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 காஞ்ச மிளகா, காஷ்மீர் காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும். காஷ்மீர் காஞ்ச மிளகா நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 7 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே கொஞ்சம் புளி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் உளிச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய வெங்காயத்தையும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறுக்கு, வயிற்று புண்ணுக்கு, வாய் புண்ணுக்கு, அப்புறம் வயிற்றில் பூச்சி இருந்துச்சுன்னா அது, இப்போ குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சு நீங்கள் வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட கட்டலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கசப்புன்றதே இருக்காதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட்டில். நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தை போட்டு இறக்கிடுங்க. நம்ம அரைக்கும்போது இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். அரைக்கும்போது ஒரு சின்ன கட்டி வெல்லத்தை எடுத்து போட்டு அரைச்சிக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு உடம்புக்கும் நல்லது வெல்லம் போடுறதுனால. வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, 2த்தில் எது வேணால் நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் நம்ம தேவையான உப்பை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து அனிமியாவை சரி பண்ணுங்க. ரத்த சோகைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கும் இந்த சுண்டக்காய் வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கும் நமக்கு. இதை சாப்பிட்டிங்கன்னா வாரத்தில் 2 தடவை 3 தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி லேடிஸுங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை கூட சரியாகுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்க்கு இது ரொம்ப நல்ல மருந்துங்க இது. அப்புறம் இதயம் வந்து நமக்கு ஹார்ட் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுனால நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்டு, நல்லா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும் நீங்கள் சாப்பிட்றதுனால. சிறுநீரகம் கூட நமக்கு வந்து நல்லா செயலிழந்த சிறுநீரகம் கூட இது சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குங்க இதில் விட்டமின் ஏ, சிஇ 3மே இதில் இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் அந்த துவையில் அரைச்சிட்டு சுடான சாப்பாட்டில் பிசைஞ்சி சாப்பிட்றேன். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு செடியிலே இருக்கிறதுனால நாங்கள் வாரத்தில் 2-3 தடவை சாப்பிடுவோம். குழந்தைங்களும் நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா கசப்புன்றதே இருக்காதுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சுண்டக்காய் துவையல். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்ல துவையல் தான் நான் சொல்லுவேன்.